தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான அப்டேட் நமக்கு என்டிஏ தரப்புலேருந்து, அதாவது என்டிஏ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கிற கேஸ் தொடர்பான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, மிக முக்கியமான 2 அப்டேட். நீட் எக்ஸாம் எழுதி முடித்த எல்லா மாணவர்களுக்குமே மிக முக்கியமான அப்டேட்டாக கண்டிப்பாக அது இருக்கும். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கூட. என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்டூடெண்ட்டு சேர்ந்து எல்லாருமே ஒரு சைன் போட்டு கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட சைனை வாங்கியிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த மாணவர்கள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. நமக்கு தெரியும், நீட் தொடர்பானது. அந்த கேஸில் வந்து ரீ எக்ஸாம் நீங்கள் வைக்கணும், நிறையா வந்து தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றதுனால, ஒரு பக்கம் பேப்பர் லீக்கு, இந்த பக்கம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதனால் ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்தது. அதற்குரிய ஹியரிங் வந்து என்றைக்கு நமக்கு ஃபைனல் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து என்டிஏ வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நமக்கு ஒரு டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க. 4 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்கோம். அந்த குழு என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை வந்து நாம் எடுக்கிறோம் அப்படின்னா சொன்னாங்க. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரீ எக்ஸாம் நீங்கள் வைக்கணுன்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் வந்து திரும்ப அந்த மாணவர்கள் தரப்பில் போட்ட அந்த கேஸில் வந்து இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. என்டிஏ தரப்புலையும் இருக்காங்க. என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1563 பேருக்கு நமக்கு கிரேஸ் மார்க்கு கொடுத்தாங்க. இந்த 1563 பேருக்கு கிரேஸ் மார்க்கு கொடுத்தாங்க. இந்த கருணை மதிப்பெண் சொல்லிட்டு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ரீ எக்ஸாம் அப்படின்றத நடத்த போகிறாங்க. அது ஒரு விஷயம் வந்து இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ரீ எக்ஸாம் அப்படின்றது இந்த மாதம் ஜூன் 23ஆம் தேதியே நமக்கு ரீ எக்ஸாம் வந்து வரப்போகுது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயமாக நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ரீ எக்ஸாமுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட்டு இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நமக்கு வந்து என்டிஏவோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் என்டிஏ தரப்பு சார்பாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். இதில் வந்து பாதிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்டிஏ தரப்புலேருந்து நீட் எக்ஸாம் வந்து திரும்ப நாம் வந்து இந்த 1563 பேருக்கு வைக்க போகிறோம். இது இல்லாமல் அந்த மாணவர்களுக்கு ஏற்கனவே போனஸ் மார்க் கொடுத்து, அதாவது கிரேஸ் மார்க் கொடுத்து ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கோர் கார்டில் ஒரிஜினல் மார்க் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நமக்கு வரும். வந்ததுக்கப்புறம், அதாவது இந்த மாதம் ஜூன் 23ஆம் தேதி ரீ எக்ஸாம் அந்த 1563 மாணவர்களுக்கு நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து என்டிஏ தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, ஜூலை 6ஆம் தேதிக்கு முன்பாக நமக்கு கவுன்சிலிங்ன்றது நடக்க போகிறது கிடையாது. ரைட்டுங்களா? நமக்கு இன்னொரு 10 நாளில் வந்துடும், ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஜூலை 6ஆம் தேதி வரைக்குமே நமக்கு கவுன்சிலிங் கிடையாது. ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஜூலை 6ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா, அதுலேருந்து ஒரு 10 டேஸ் 1 வீக் கழித்து தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, கால்ஃபர் பண்ணுவாங்க மெடிக்கல் கவுன்சிலுக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, இன்றைக்கி இருக்க இந்த 2 முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து சொன்னது. ஒன்று வந்து இந்த மாதம் 23ஆம் தேதி நடக்க போகிற ரீ எக்ஸாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த மாதம் நமக்கு 6ஆம் தேதி, ஜூலை 6ஆம் தேதி மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்குரிய கால்ஃபரும் நோட்டிஃபிகேஷனும் விரைவில் நமக்கு வரப்போகுது. இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. கூடவே என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் பாதிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா திரும்ப இப்போ ஸ்கோர் கார்டு எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த ஸ்கோர் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா, ரேங்க் டிஃபர் வரது உண்டான வாய்ப்பு, டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரது உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இடைப்பட்ட வந்து 1563 மாணவர்களுமே இப்போ இதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்கோர் எடுக்க போகிறாங்க, அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து நமக்கு வந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா திரும்ப எல்லாருக்கும் ஒரு சேஞ்சஸ் வந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எது ஒன்றுமே இருக்கிற மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு செஞ்சாங்கன்னவே போதுமானது தான் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம கொடுக்கலாம். தேங்க்யூ.